நமது புராணங்களும் வேதங்களும் கைலாய மலையை சிவனின் வாசஸ்தலமாக சொல்கிறது. அதே போன்றே திருமாலின் அம்சமாக திருமலை கருதப்படுகிறது. திருவண்ணாமலை கூட அல்ல, அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு துளி மண் கூட சிவலிங்கமாக மதிக்கப்படுகிறது. ஒரு வைணவ பெரியவர் கால்களால் மிதிக்காமல் முழங்காலிட்டே திருமலை ஏறியுள்ளார். காரைக்கால் அம்மையாரும் தலையால் ஊர்ந்தே கைலாச மலையை அடைந்துள்ளார். திருநாவுக்கரசரும் திருவண்ணாமலையை கால்களால் தீண்டுவது பெரும் பாவம் என அரகண்டநல்லூர் அதுல்யா நாதேஸ்வரர் ஆலயத்திலிருந்தே அண்ணாமலையை தரிசித்துள்ளார். அன்னை ஆதிபராசக்திக்கு விந்தியாசல நிவாசினி என்று ஒரு பெயர் உள்ளது. அதன் பொருள் என்னவென்றால் விந்திய மலையில் வாசம் புரிபவள் என்பதாகும். உச்சிப்பிள்ளையாரும் ஐயப்பனும் மலையிலேயே இருக்கிறார்கள். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என வழிபடப்படுகிறது. பாரம்பரியமான சந்நியாசிகளின் ஒரு பிரிவினருக்கு கிரி என்ற மலை பெயரே சந்நியாச நாமமாக கொடுக்கப்படுகிறது. இவையெல்லாம் இந்து பாரம்பரியத்தில் மலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவமாகும். இயேசுநாதர் கூட கொல்கத்தா மலையில்தான் முதல் பிரசங்கத்தை துவங்கினார். கல்வாரி மலையில்தான் சிலுவையில் அறையப்பட்டார். ஆகவே மலைகளுக்கும் ஆன்மீக உணர்விற்கும் மிக நெருக்கமான உறவு உலகம் முழுவதும் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? மலைகள் மனிதனால் அதிகமாக சஞ்சாரம் செய்யாத பகுதி ஆகும். மனித மனத்திலிருந்து உற்பத்தியாகும் பல வகையான எண்ண அலைகள் மலைப்பகுதிகளிலே குறைவாகவே இருக்கும். இதனால் தவம் புரிவதற்கும் தியானம் செய்வதற்கும் மலைகள் பேருதவி புரிகின்றன. இதனாலேயே கடவுள் அம்சமாக மலை கருதப்படுகிறது. இந்த கடவுள் அம்சமாக கருதப்படுகின்ற மலையையே நமக்கு முன்பாக வாழ்ந்த சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள், தவபோதர்கள் அனைவரும் இந்த மலையை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அவர்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தொல்லைகள் அற்று இறைவனின் சரணாகதி அடைவதற்கும் இறை சிந்தனையில் மூழ்கி இருப்பதற்குமே இவ்வாறு மலைகளை தேர்ந்தெடுத்து தவம் செய்தனர். அவ்வாறு தவம் செய்த மலைகளில் தமிழ்நாடு மட்டும் அல்லாது உலகத்தில் உள்ள அனைத்து இடங்களும் ஏராளமானோர். அந்த வகையிலே இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் குன்னூர் என்ற குக்கிராமத்திற்கு கீழே இருக்கக்கூடிய மலை சிவன் மலை. இந்த சிவமலையை பற்றி உள்ளூர் வாசிகளின் கருத்தை கேட்போம். வணக்கம் மக்களே, தேனி மாவட்டம் குன்னூர் வட்டம் ஆண்டிவட்டி தொகுதியிலேருந்து எல்லாரும் சிவனை வழிபடுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணன் பிரகதீஷ் அண்ணன் மூலிமா அனைவரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இங்கே தேனி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ வந்திருக்கோம். ஒரு 5 ஆட்டோவில் வந்திருக்கோம். 50 பேர். சரி, ஓகே. ஆட்டோ ஓட்டுநர்களின் அளவற்ற அன்பும் பாசமும் உண்மையிலே எங்களை பிரமிக்க வைத்தது. நாங்கள் ஒரு பயணியாளராக ஏறி ஒரு நண்பனாக இறங்கினோம். உண்மையில் இந்த மாதிரி புது இடங்களுக்கு செல்லும் வேளையில் நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பது எல்லாம் அல்ல சிவபெருமானின் அருளாலே. சிவன்மலை தேனி மாவட்டத்தில் தேனி மாநகரிலிருந்து 14வது கிலோமீட்டர் அமைந்துள்ளது குன்னூர் என்னும் சிற்றூர். இந்த கிராமத்திற்கு அருகாமையிலே இருப்பதுதான் சிவன்மலை. 1800 அடிகளிலிருந்து 2300 அடி வரை உயரம் கொண்ட மலையானது சரியாக 2 மணி நேர மலையேற்றத்தை நமக்கு அளிக்கிறது. இந்த மலை முழுக்க தென்னை மரங்களால் சூழப்பட்ட வயல்களும் நெற்பயிர்களால் சூழப்பட்ட வயல்களுக்கும் நடுவிலே இந்த மலைத்தொடர்ச்சியானது அமைந்துள்ளது. இந்த மலையில் ஏறுவதற்கு முன்பாக எங்களுடன் வந்த குழுவின் அனைவரும் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு நகர்ந்தோம். இப்போ நாங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் குன்னூர் அப்படின்ற ஒரு மலை கிராமத்துக்கு கீழே தான் நிற்கிறோம். இப்போ நாங்கள் போக போகிறது சிவபெருமானோட மலை. நாங்கள் ஒரு 50 பேர் கொண்ட குழுவாக வந்திருக்கோம். எல்லாருமே ஆட்டோவில் தான் வந்திருக்கோம். ஆட்டோ நண்பர்கள் தான் எங்களை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த இடம் ரொம்ப பிரமாதமான ஒரு மலையேற்றமாக இருக்க போகுது. ஏன்னா காலை நேரத்தில் ரொம்ப இது நேச்சுரலாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மலையேற்றத்தை நாங்கள் போயிட்டு மலை ஏறிட்டு சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு போகிற வழியில் இந்த மலையை பற்றின சிறப்பு அம்சங்களை நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். தொடர்ந்து எங்களோட வீடியோ பார்த்துட்டே இருக்கோம். சிவாயனம். அதிகாலை 4 மணியிலிருந்து இந்த பயணத்திற்கு உண்டான ஆயத்தங்களை நாங்கள் குழுவாக இருந்து
தயார் செய்து இந்த குழுவின் மலையேற்றத்தை இந்த இடத்திலிருந்து நாங்கள் தொடங்கினோம். சரியாக 30 to 40 நபர்கள் கொண்ட குழுவாக நாங்கள் இந்த மலையின் பயணத்தை தொடர்ந்தோம். ஒவ்வொருவரும் சிவபெருமானுக்கு செய்வதற்கு உண்டான பூஜை பொருட்களையும் அபிஷேக பொருட்களையும் கொண்டு வந்திருந்தனர். காலை வேளை என்பதால் காலை உணவை தவிர்த்துவிட்டு தேநீர் அருந்திவிட்டு எங்களுடைய பயணத்தை தொடர்ந்தோம். இந்த மலையின் சிறப்பம்சம் என்னவென்றால், அனைத்து மலைகளிலும் உள்ளது போல் இங்கேயும் அதிரூபமான நாக வடிவத்தில் சித்தர்கள் உலா வருவதாக இந்த ஊர் மக்கள் அதிகம் நம்மிடம் சொல்லும் பொழுது சுலாகித்து தான் போனோம். ஒவ்வொரு பௌர்ணமிகளிலும் இந்த மலை குன்றுகளின் மீது கருநாகம் ஒவ்வொருவர் கண்ணிலும் தென்படுகிறது என்றும், ஆனால் இதுவரையும் எவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை என்று அந்த ஆட்டோ ஓட்டி வந்த நபர்கள் நம்மளிடம் கூறினார்கள். ஆட்டோ ஓட்டி வந்த நபர்கள் ஒருவர் இந்த மலையடிவாரத்திற்கு கீழே உள்ள ஊரை தன்னுடைய பூர்வீகமாக கொண்டவர். ஆகையால் அவருடைய சிறுவயதில் இந்த மலை பகுதிகளுக்கு ஏறி இறங்கியதாகவும், இந்த மலையில் இருக்கக்கூடிய சில அபூர்வ மூலிகைகள், விசக்கடிகள் மற்றும் பாம்பு மற்றும் சில விசக்கடிகளுக்கு உண்டான மருந்தாக பயன்படுகிறது என்று அவர் கூறினார். இந்த மாதிரி மலையேற்றம் செய்யும்போது நம்ம மருந்துக்கள் கையில் கண்டிப்பாக எடுத்து போகணும். ஏன்னா என்னோட நண்பர்கள் இந்த மலை ஏற்றத்திற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக கேரளா மூணாறில் உள்ள மீசாப்புலி மலையின் மேலே ஏறி இறங்கும் பொழுது நிறைய அட்டை பூச்சிகள் அவங்கள கடித்து ரத்தம் வருவது கூட தெரியாத ஒரு நம்னஸ் நிலைக்கு கொண்டு போயிடுச்சு. நிறைய பிளட் லாஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப அச்சமாகவும் பயமாகவும் இருந்தது. அதனால இந்த மாதிரியான மலையேற்றம் செய்யும் போது முதலுதவிகள் மருந்துகள் எடுத்து போறது ஒரு பக்கத்து இருந்தாலும், கண்டிப்பாக விசக்கடிகள், பூச்சிக்கடிகள், அதாவது இன்செக்ட் ரிப்லண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் நம்ம மருந்து கடைகளில் வாங்கிட்டு போகலாம். நாட்டு மருந்துகளில் வேப்ப எண்ணெய் அது கிடைக்கும். அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் நம்ம கை கால்களில் தேய்ச்சிக்கும் போது இந்த மாதிரியான விசக்கடிகளோ பூச்சிகளோ நம்ம நெருங்காமல் இருக்கிறது அது ஒரு பேருதவியாக இருக்கும். இந்த வீடியோவோட இனி வருங்களில் நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓம் நம சிவாய. எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் தேனி மாவட்டம் தேனியோட நகரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குன்னூர் அப்படின்ற மலை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் சிவபெருமானோட மலை இருக்குது. இது 3200 அடி ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு 50 பேர் கொண்ட குழு வந்திருக்கோம். கீழே பார்க் பண்ணிவிட்டு இப்போ மெதுவாக நடந்து வந்திருக்கோம். வர வழியில் கருப்பசாமி 18ஆம் படி கருப்பசாமி சாமி இருந்தாங்க. அவங்கள வணங்கிட்டு இப்போ நாங்கள் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரம்மியமான இயற்கை சூழல், ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் கொடைக்கானல் தெரியுது. காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் கேமராவில். இதை பார்த்தீங்கன்னா கொடைக்கானலோட மேற்கு தொடர்ச்சி மலை அதோட தொடர்ச்சி தான். பொதுவாகவே தேனி மாவட்டத்தில் இயற்கை சூழல் அதிகமாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கம்மாயின்னு சொல்லுவாங்க. நீர்த்தேக்கம் எப்பயுமே இங்கே அதிகமாக இருக்கும். விவசாயம் செழுமையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப. மக்களே வணக்கம். இப்போது நாங்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியோட வட்டத்துக்குட்பட்ட குன்னூர் மலை கிராமத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மலைத்தொடரான சிவபெருமானோட மலைக்கு தான் வந்திருக்கோம். ஒரு 50 பேர் கொண்ட மக்கள் இப்போ நாங்கள் ட்ரக்கிங் ஏறிட்டுருக்கோம். இப்போ எனக்கு முன்னாடி நேற்று ட்ரக்கிங் போயிட்டு வந்த குரூப் தான் இவங்க. மிஸ்டர் குமரேசன், அப்புறம் குணா, அப்புறம் பிரபு. ஸோ அவங்க எல்லாமே நேற்று கேரளா மூணாறுகளில் இருக்கக்கூடிய மீசா புலிமலை, அப்புறம் சொக்கமுடி, கரெக்டாக அது 2 ட்ரக்கிங் போயிட்டு வந்தாங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றது ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அவங்க அனுப்பிச்ச வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தென் பகுதியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டு சம்மிட்னு சொல்லலாம். மோர் தென் 8000 ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அனுபவத்தை அவங்ககிட்ட கேட்போம். சொல்லுங்கள் பிரபு, எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு ட்ரக் நாங்கள் லைக் சொக்கராமுடி வியூ போயிருந்தோம். அதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 7300 ஃபீட்டு. இதோட ட்ரக்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours. ஒரு நல்ல அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டஃப்பான ட்ரக்கு தான். ட்ரக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக அந்த ட்ரக்கிங்க்கு போகலாம். 2வது நாள் நாங்கள் பார்த்தீங்கன்னா மீசா புலிமலை ட்ரக்கிங் ட்ரை பண்ணியிருந்தோம். அது ட்ரக்கிங் பார்த்தோன்னா ஒரு மாட்ரேட்டான ட்ரக்கிங்கு. பட் ஆனால் அந்த இடத்துல கிளைமேட் வேறு லெவல். நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹில் டாப்பில் இருக்கும்போது 5 degree Celsius. ஸோ ஒர்த்தான பிளேசஸ், மஸ்ட் ட்ரை. ஓகே குணா, வாட் அபௌட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? பொதுவாகவே நாம் எந்த மலைப்பயணத்தை
முன்னெடுத்து சென்றாலும் நாம் செய்ய வேண்டிய முதல் தலையாய கடமைகள் 3. 1, நாம் வீட்டிலிருந்து புறப்படும் போது நம்முடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து குலதெய்வ மந்திரத்தை உச்சரித்து நம்மளால் முடிந்த காணிக்கையை 11 அல்லது 51 101 எடுத்து வைத்துவிட்டு நம்முடைய குலதெய்வத்திடம் அருளாசி பெற்று வழிக்கு துணையாக வர வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் வைத்துவிட்டே வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். இதில் முதல் விஷயம். 2வது விஷயம், நம்முடைய முன்னோர்கள், நம்முடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நினைவில் கூர்ந்து நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் நேராமலும் வரும் ஆபத்துக்களில் இருந்து நம்மளை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும். 3வது, நாம் குடியிருக்கும் நகரின் எல்லை சுவாமி, நாம் குடியிருக்கும் ஊரின் எல்லை சுவாமி. ஒரு எல்லையை விட்டு நாம் இன்னொரு எல்லைக்கு செல்வதற்கு முன்பாக நாம் குடியிருக்கும் நாம் வசிக்கும் எல்லையில் அமர்ந்துள்ள தெய்வத்திடம் முறையாக அனுமதி பெற்றே நாம் மற்றொரு எல்லையில் இருக்கக்கூடிய சாமியின் எல்லைக்கு காவலாக இருக்கக்கூடிய சுவாமியின் இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இது உலக நியதி. இது மறைப்பொருளாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் சித்தர்கள் அனைவரும் உடல்கட்டு மந்திரம், திசைக்கட்டு மந்திரம் என்ற மந்திரத்தை பயன்படுத்தி தனக்கு ஏதேனும் கெடுதல்கள் வராத அளவுக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு தியானத்திலோ அல்லது ஊர் பயணமாக வெளியூர் செல்லும் பொழுது இந்த மந்திரத்தை பயன்படுத்துவார்கள். இது மறைப்பொருளாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் நாம் எவரும் அதை பொருட்படுத்தவில்லை. அதனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாலை விபத்துகளும் அகால விபத்துகளும் நேரிடுவதற்கு காரணம் இந்த திசைக்கட்டுகள் உடல்கட்டு மந்திரத்தை பயன்படுத்தி பாதுகாத்து கொள்ளாததே காரணம். இந்த மலையின் ஏறுவதற்கு முன்பாக கீழே கருப்பண்ண சுவாமியை 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியை மனதார கைகூப்பி தலைகுனிந்து வணங்கி ஐயாவிடம் அனுமதி பெற்று நாம் நம்முடைய மலைப்பயணத்தை தொடங்குகிறோம். மலைப்பயணத்தில் மேல் ஏறி இறைவனை தரிசித்து விட்டு கீழே இறங்குவதற்கு எல்லை காவலான காக்கும் கடவுளான கருப்ப சுவாமி துணையின்றி நாம் ஒரு பொருளை கூட நகர்த்த முடியாது. உடல் உபாதைகளோ மன உபாதைகளோ நாம் மலையேற்ற பயணத்தை பாதியிலே நிறுத்தி திரும்ப மலையடிவாரத்துக்கே வர வைக்கக்கூடிய வல்லமை எல்லாம் வல்ல இறைவன் கருப்பசுவாமிக்கு உண்டு. ஆகவே அவருடைய அனுமதி பெற்று எங்களுடைய மலைப்பயணத்தை நாங்கள் மேல் நோக்கி சென்றோம். போகும் வழியில் ஆங்காங்கே அமர்ந்து மனிதர்கள், எங்களுடைய நண்பர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கேரளா மற்றும் அதை தமிழ்நாடு ஒட்டி உள்ள சுற்றுலா தலங்களுக்கு சென்றுவிட்டு வந்த அனுபவத்தை மிகவும் அழகாக தெளிவாக எங்களுக்கு உரைத்தார்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு நகைச்சுவை கலந்த, அலுப்பு தெரியாத, உடல் அசதி தெரியாத இடங்களில் எல்லாம் அமர்ந்து கொண்டு வந்த தேநீரை பருகி ஆங்காங்கே புகைப்படங்கள் எடுத்து எங்களுடைய பயணத்தை மேல் நோக்கி நாங்கள் சென்றோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. நான் இதுவரை யாரும் நம்ப மாட்டேன், முக்காலியெல்லாம் நம்புவேன். இதுவரையும் நாங்கள் வந்தது படியாக இருந்தது. இப்போ படி முடிஞ்சு இப்போ ஒரு பாறைகளால் இந்த பாதை ஆரம்பிக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி மலையேற்றங்களில் ஆரோ மார்க் போட்டு நமக்கு வழிகாட்டுவாங்க. காலை நேரம் அப்படின்றதுனால வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, காற்று குறைவாக இருக்குது. நாமளும் புத்துணர்ச்சியோடு ஏறிட்டுருக்கோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் ஓம் நம சிவாய். இந்த பாதையோட தன்மை பாருங்கள். பொதுவாக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மலை பிரதேசங்களுமே பசுமையோடு தான் காட்சி கொடுக்குது. எதை சொன்னா எதை கொண்டு வைக்க இதோட தோத்துறது ஒரு 500 அடி நடந்து மேலே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா ரம்மியமாக இருக்கு. நான் சொல்லி முடிக்கலையா? அடுத்த வீட்டு நான்
ஃபோட்டோஸ் எடுக்க முடியல, வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி அது சரியா வர மாட்டேங்குது. அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்காங்க. பிளாக் மார்க் வந்துருது. யார் மேலே? சிவன்மலை அப்படின்றதுனால எல்லா பாறைகளிலும் சிவபக்தியினால் மக்கள் எவ்வளோ அழகாக படங்கள் வரைந்திருக்காங்க. ஓம் நம சிவாய. வழக்கம் போல தான் மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. காற்று மிதமான காற்றாக இருக்கு. இதற்கு முன்பாக குப்பையா சுவாமி மலை போனோம். அந்த மலையில் அடித்த மாதிரி காற்று இல்லை, அமைதியாக நல்லா தான் அடிக்குது மழை. மக்கள் அங்கே இருக்காங்க, அங்கே இருக்காங்க, அந்த மலை மேலே நிற்கிறாங்க. சூப்பராக இருக்கு. இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானல் தெரியுது. அந்த மலைகள் எல்லாமே கொடைக்கானலோட மலை. அது எல்லாமே கொடைக்கானல் மேற்கு தொடர்ச்சி மலை. ஓம் நம சிவாய். இல்ல கேமரா ஆன் பண்ணா எங்களை இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி நீங்க பண்றீங்க. கஷ்டமா இருக்குமே. சரி, ஓகே. ஒரு 1000 அடி நாங்கள் கடந்து வந்தாச்சு. காற்று ரொம்ப பிரமாதமாக அழகாக இருக்கு. நிறைய காய்ந்த கோரை பொருட்கள் தான். இருக்கிற மலையை காட்டு. ஆமாம், இந்த மலையோட அமைப்பே வந்து காசி விஸ்வநாதர் மாதிரியே இருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கு. உண்மையிலே இந்த கோயில் பிரதோஷ காலங்கள்லையும் மகா சிவராத்திரி அப்பையும் திருவாதிரை நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்லையும் சிறப்பு வழிபாடு பண்ணுறதா இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இந்த மலைக்கு வந்து மகாபாரதத்தோட தொடர்பு உண்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து 14 வருடங்கள் அந்த வனவாசம் சென்றப்போ இந்த இடத்துல வந்து தங்கியிருக்காங்களாம். அதோட குறிப்பேடுகள் வந்து நிறைய இருக்குன்னு இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் சொல்கிறாங்க. அடுத்து இந்த கோவிலோட சிறப்பான பூஜை அப்போ இந்த மகாபாரத நிகழ்வை கதாகாலட்சேபம் செஞ்சு அடுத்தடுத்த தலைமுறைக்கும் இந்த ஊர் மக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்களாம். அது ரொம்ப சிறப்பானது. இந்தியாவில் 2 இதிகாசங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் ரகு வம்சத்தை சேர்ந்த ராவண பற்றினது. மகாபாரதம் சந்திர வம்சத்தை சேர்ந்தவங்க. 2க்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் 2லேயுமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே இடம்பெற்றிருக்கு. அதில் இந்த இடமும் ஒன்று. மகாபாரதத்தில் வர பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து தங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராவணன் வந்து அம்பாள் சீதா தேவியை தூக்கிட்டு போகிறப்ப ஜடாயு பறவை சண்டை போட்டு அவர்கிட்ட தோத்து கீழே விழுந்திருக்கு. அந்த இடமும் இங்கே இருக்கான். இங்கேருந்து கேரளா பக்கம், கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஜடாயு பறவைக்கு கோயிலே இருக்குது. இப்போ தென்காசி குற்றாலம் போகிறோம்ல, அப்படி போகும்போது கொல்லம் வழியாக வர்க்கலா பீச் அப்படின்னு ஒரு பீச் இருக்குது. கிட்டத்தட்ட மினி கோவா மாதிரி. அந்த வர்க்கலா பீச் போகிற இடத்துல ஜடாயு பறவைக்கு கோவில் இருக்கு. நல்லா வாங்க. அப்படியே இருங்க, ஜூம் பண்றேன். ஆன்மீக அன்பர்கள், ஆன்மீக பெரியவர்கள் இறைவன் மீது இருக்கக்கூட பக்தினால உடல் உபாதையை கூட பொருட்படுத்தாமல் ஏறி வராங்க. ஓம் நம சிவாய். மிஸ்டர் பரந்தாமன்.
அது இயற்கை குணா வராரு. ஆர்கனைசர் சுகர் இருக்குன்னு சொல்லி காட்டியா? போட்ட முடியும். வைகையாரோட வழித்தடம் எவ்வளோ அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குச்சா. இறைவனோட படைப்பில் அந்த மலைகளும் ஆறுகளும் ரசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி காட்டுல நம்ம வரும்போது பயப்படாம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். கரடி போட்ட சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். வாங்க போலாம். நாங்கள் நடக்க ஆரம்பித்து கீழே இருந்து மேலாக 90 நிமிடங்கள் நடந்திருப்போம். மலையோட பாதியில் நாங்கள் இப்போ சேர்ந்துருக்குறோம். இந்த இடத்துல சுற்றிலும் பாறைகளாக இருந்தது. நம்ம சினிமாக்களில் பார்க்குற மாதிரியான பாறை தான் இங்கே அதிகமாக இருந்தது. அதனால் இந்த இடத்த விட்டு நகர்றதுக்கு ரொம்ப மனசு இடம் கொடுக்கல. காரணம், ஒவ்வொரு பாறையுமே ஒவ்வொரு விதமான அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அதோட உண்மை முகத்தை பிரதிபலிக்கும் போது நம்ம கண்டிப்பாக கையில் கேமரா இருந்தால் ஒவ்வொரு பக்கட்டும் போஸ் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருந்தோம். ரொம்ப நேரமாக அந்த இடத்துல இருந்தோம். அதோடு இல்லாமல் காலை நேரத்தில் வந்த காற்று கொஞ்சம் களைப்புக்கு இதமாக இருந்தது. அப்புறம் எங்களோட பயணத்தை மேற்கொண்டு தொடங்க நினச்சோம். அந்த பாதையில் ஒரு ஆர்வத்தில் நாங்கள் மேலே ஏறினாலும் இறங்குவதற்கு வழியை கண்டுபிடிப்பது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. நிறைய தவம் செய்யக்கூடிய இடத்த அங்கே கவனிக்க முடிஞ்சுது. அந்த இடங்கள் எல்லாம் விபூதியும் சூடம் விளக்கு மற்றும் இந்த இடத்தில் அமர்ந்து நீண்ட காலமாக தவம் செய்தவர்கள் இயற்கை சீற்றங்களுக்கு பயந்து மழை, வெயில், புயல், காற்று, பனி அந்த இடத்திலே ரொம்ப நாட்கள் தங்கியிருந்தது போன்ற ஒரு உணர்வு. காரணம், நிறைய ஓவியங்கள் அங்கே வரைந்து வைத்திருந்தார்கள். அந்த குகையின் மேல் பகுதியில் பக்கவாட்டு பகுதியிலும் நிறைய ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தது. அதை பார்க்க முடிந்தது. அதை நாங்கள் அந்த இடத்த இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்த பிரமிப்பை அகண்டு எங்களோட உச்சியை நோக்கி நடந்து கடைசியாக எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமான இருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் அடைந்து விட்டோம். ஓம் நம சிவாய். ஒரு வழியாக எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை நோக்கி எங்களுடைய பயணம் நிறைவடைந்தது. எல்லாம் வல்ல சிவபெருமானை பார்ப்பதற்கு காண கண் வேண்டும். காரணம், அவர் அழகு, காற்று, மிதமான குளிர்ச்சி. பொதுவாக சிவாலயங்களில் இறைவன் இருக்கக்கூடிய மேற்கூரையில் ருத்ராட்சத்தினால் ஆன பந்தலை, அதற்கு மேலே ஒரு கலசத்தில் சிறு துளையிட்டு அதன் மீது கங்கை நீர் என்று கருதக்கூடிய நீரினை வில்வ இலை சாற்றி சொட்டு சொட்டாக இறைவனின் திருமேனியில் படுமாறு வைத்திருப்பதை நாம் நிறைய பார்த்திருப்போம். காரணம், இறைவன் தன்னுடைய தலையில் கங்கையை தலையில் வைத்திருக்கிறார் என்றதன் அர்த்தமே அது. அதுபோன்று இந்த இடத்தில் குளிர்ந்த காற்று இறைவனின் திருமேனியின் உச்சியில் நீராகவே இருந்தது. அதை நன்றாக உணர முடிந்தது. இந்த கோவிலின் தோற்றமே பார்ப்பவரையும் இங்கு வருபவரையும் கண்டிப்பாக மனதில் ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். 4 புறமும் மலைகள் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் பசுமை நிற வயல்வெளிகள், தென்னை மரங்கள், காற்று, இதமான காற்று தென்றலாக மாறி நம் இறைவன் எல்லாம் வல்ல சிவபெருமானுக்கு சாமரம் வீசுவது போன்ற ஒரு உணர்வினை எங்களுக்கு தந்தது. இறை பக்தியோடு நம் அன்பர்கள் அனைவரும் ஓம் நம சிவய, ஓம் நம சிவய, ஓம் நம சிவய என்ற திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இறைவனிடம் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று எங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொண்டோம். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம
ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. பிரதோஷ நாயகன் நந்தியம்பெருமாள் மற்றும் ஒரு சிவ ரூபமாக கருதப்படக்கூடிய நந்தியம்பெருமாளின் இரு கொம்புகளின் வழியாக இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் என்பது சிவ நியதி. அதுபோன்று இந்த ஆலயங்களிலும் சிவபெருமானை நாங்கள் நந்தி வழியாக, நந்தியம்பெருமானின் கொம்புகளின் வழியாக ஆனந்த நர்த்தன நடனம் ஆடும் சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அருகிலேயே சர்வ மங்களமாக அமர்ந்திருக்கும் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு எங்களுடைய பிரார்த்தனையை அம்பாளிடம் கேட்டோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரயம்பேக கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. இப்போ நாங்கள் காலையில் உங்களோட மலையேற்றத்தை ஆரம்பித்தோம். இப்போ கரெக்டாக வந்து மலை ஏறி ஆயிடுச்சு. இந்த மலையோட ஹைட் வந்து 3000 அடி ஹைட்டுன்னு சொன்னாங்க. தேனியோட சிட்டி வியூ இங்கேருந்து பார்த்தாவே நல்லாவே தெரியும் ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மலை வந்து ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்கு இங்கே வந்து மகாதீபம் ஏற்றுவாங்களாம். இங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாமே சொன்னது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து வரும்போது சொன்னது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிஷிகள், முனிவர்கள், அப்புறம் வந்து இந்த 63 நாயன்மார்களில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரூரை சேர்ந்த எரிபத்த நாயனார் அவங்க வந்து இங்கே இந்த இறைவனுக்கு வழிபட்டதாக தகவல், கூடுதல் தகவல். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. அப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த மலைக்குன்னு எப்போயாவது ஸ்பெசிஃபிக்கான டேட், மந்த் ஏதாவது இருக்கான்னா இருக்குது. எப்போனா எல்லா மகா சிவராத்திரி எப்போயும், மாத சிவராத்திரி எப்போயும், திருவாதிரை நட்சத்திரங்கள் எப்போல்லாம் வருதோ அப்போ, அப்புறம் பிரதி மாதம் வரக்கூடிய பிரதோஷ காலங்களில் இந்த கோயில் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங்னு சொல்ல முடியாது, ஆனாலும் நல்லா இலகுவாக இருக்குது. காற்று வந்து ரொம்ப அழகாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கு தொடர்ச்சி மலையோடல அந்த கேரளாவிலிருந்து வரக்கூடிய காற்றானது மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதி அதுக்கப்புறம் இங்கே வர்றதுனால காற்று ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய இது கிடையாது. ஸோ கேரளாவிலேருந்து அந்த மோதி வரக்கூடிய காற்று வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப ரம்மியமாக இருக்கும் ஒன்று. அப்புறம் வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப விருந்து ஊட்டக்கூடிய இயற்கை, அதுதான். எங்கே பார்த்தாலும் தென்னை மரம். நான் என்னோட மொபைலோட இந்த இயற்கை சூழல் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதான் மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து வரக்கூடிய காற்று அந்த மலையின் மீது மோதி இந்த சைடு இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் மேலே பட்டு காற்று ரொம்ப தென்றலாக வருது. இந்த தேனி மாவட்டத்தில் இந்த குன்னூர் மலை கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீர்பிடிப்பு எப்பயுமே ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது. நாங்கள் வந்த ரோடு அதுதான். எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்கள். பொள்ளாச்சியை விட இந்த இடத்துல அதிகமாக தென்னை மரங்கள் இருக்குது அப்படின்றது மாதிரி இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப அப்படி பார்க்க. ஆப்போசிட்லேயும் ஒரு மலை இருக்குது பாருங்கள், அதான் கொடைக்கானல் போகிற ரூட்டம். இந்த மலை ஏறி வந்ததோட மகிழ்ச்சினால இப்போ எங்களோட ஆன்மீக அடியார்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தோட உடல் பலத்தையும் உடல் பலவீனத்தையும் இப்போ பரிசோதனை பண்ண போகிறாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ தண்டால் எடுக்க போகிறாங்க. இங்கிலீஷில் வந்து புல்லப்ஸ். ஸோ 3 ஜாமுவான் இருக்காங்க. ஸோ ஃப்ரம் ரைட்லேருந்து பரந்தாமன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரபு அண்ட் தென் குணா. ஸோ பார்ப்போம் யார் வந்து நல்லா நிறைய புல்லப்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3.
ஒன்றுக்கு ஒன்று சளைத்தவர் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட உடல் மொழியும் உடலோட வெளி தோற்றத்தையும் வச்சு இவங்க இத்தனை பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் நாங்களே பிரமிக்கக்கூடிய வகையில் ரொம்ப ஆர்ப்பரித்து போட்டி போட்டு நல்லா பண்ணுறாங்க. ஸோ 20 புல்லப்ஸோட மிஸ்டர் பரந்தாமன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் பிரபு வந்து 23, குணா தலைவர் என்னை அடிக்கிறது. இப்போ மிஸ்டர் பெருமாள் ஃப்ரம் சேலம், he is also joined with this competition. Let's see தரமா அடிக்கிறார். what is his best. வெரி குட். ரொம்ப அழகா கிளப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அன்னம் இடுபவர் தாய், அன்னதானம் தருபவர்கள் அனைவரும் நம் தாய்க்கு சமமானவர்கள். பசி அறிந்து பால் கொடுப்பவள் அன்னை, அதுபோன்று பசி அறிந்து ஞானப்பால் ஊட்டுபவள் அன்னை பராசக்தி. இந்த மலையேற்றத்தில் ஏறி மேலே இறைவனை தரிசனம் செய்துவிட்டு களைப்போட பசியோடு இருக்கும்போது நம்முடன் வந்த ஆன்மீக அன்பர்கள் அவங்க நமக்காக கொண்டு வந்த உணவினை பகிர்ந்து உண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சிறிதே எனினும் அது ரொம்ப பெரிய சால சிறந்ததாக தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல மனதுக்கு பிடித்த இறைவனுடன் நம் உணர்வுகளை புரிந்து கொண்ட ஆன்மீக அன்பர்கள் மலையேற்றம் செய்பவர்களோட மனம் விட்டு பேசி ஏறி வந்த பயணத்தின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நமக்கு ஏற்பட்ட சிறு குறு நகைச்சுவை துணுக்குகளையும் நண்பர்களை கேலி செய்து அவர்களிடமிருந்து வரக்கூடிய பிரதிபலிப்புகளையும் உணர்ந்து உணவினை அருந்துவது அலாதியான பிரியம். நம் கண்ணுக்கு சுற்றிலும் மேற்கு தொடர்ச்சி மலை தெரிந்தாலும் இந்த உணவின் சுவை சாரம்சம் நம் நாக்கை விட்டு செல்லவே இல்லை. இந்த மலைப்பயணத்தில் அவரவர்கள் கொண்டு வந்த உணவினை ருசி பார்த்து பதம் பார்த்த அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. மேலும் எனது இடதுபுறத்தில் அமர்பவர் பெருமாள், அவருடைய தண்டால் எடுத்த விதம் மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. நண்பர்கள் அனைவரும் அவருடைய பராக்கிரமத்தை பகிர்ந்து கொண்டாலும் அவருடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் கேட்க தவறவில்லை. அவரின் உணவு முறை மற்றும் பராக்கிரமத்தை பற்றி தெரிந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய கொண்டு வந்த உணவினை பகிர்ந்தோண்டு மகிழ்ந்தோம். குரூப்ல போட்டுறீங்களா? அதுல பாக்குறது சிறப்பா இருக்குங்களா? நிறைய இருக்கிறாங்க. யார்கிட்ட என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணிக்கிறது தானே வாழ்க்கை. என்ன உங்களுக்கு ஸ்பெஷலா கப்புல பாருங்க, உங்க வைஃப் அங்க இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க பாருங்க, அதுதான் பெரிய விஷயம். அண்ணா ஸ்பெஷலா சாப்பிடுறாப்புல சாப்பிடுங்க. தண்ணி இருக்கா உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? தண்ணி இல்ல, கொஞ்சம் பேப்பர்லாம் காத்துல பறந்து கீழே போயிடுச்சுங்க. அது என்ன போய் பாவம் கீழே தரையில போயிடுச்சுங்க. குன்னூர் சிவன் மலையில பாருங்க எல்லாம் வழிபாடெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிறந்த காலை சிற்றுண்டி அவங்களோட வீட்டிலேருந்து கொண்டு வந்து பழைய சாதமும் தயிர் சாதமும் பாருங்க நல்ல
வீட்டில் பொரியலோடு சமைச்சு எல்லாம் கொண்டாந்து சாப்பாடு. சிறப்பான இந்த காலை சிற்றுண்டி இனிதே நிறைவேறியது. இந்த ட்ரக்கிங்கும் இப்போ இந்த இதில் முடிச்சுக்கிறாங்க. நான் மேலே வந்துட்டுருக்காங்க அக்கா. லாஸ்ட் டைம் கஞ்சமலை போனப்போ கால் ஸ்லிப் ஆகி அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லாம் போகாமல் வீட்டில் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு நல்லெண்ணெயை சூடு பண்ணி அடிப்பட்ட இடத்துல தேய்ச்சிருக்காங்க அக்கா. அதனால் சிவபக்தி சிவபெருமானுக்காக தானே நம்ம மலையாக ஏறி இறங்குறோம். அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தா எது மாதிரி இருக்கு தெரியுங்களா? இந்த மலைக்கு போனோமே ஐயாசாமி மலை. ஐயாசாமி மலை தாக்கா நான் ரொம்ப பயந்தது. ஆனா உள்ள கல்லி இது அதை பத்தி தான் நான் சொல்றேன். ஆனா இது கூட பாதை நல்லா இருக்காது. பாதை சுத்தமா நல்லா பாதையே இல்லையே. வருஷத்துக்கு ஒரு தடவை தானே பாதை இருக்கும்பா. ஆட்டக்காரரா